கிறிஸ்துமஸ் வந்தாலே சாண்டா கிளாஸ் நம்ம வீட்டுக்கு வந்துட மாட்டாரா, நம்ம கேட்ட கிஃப்ட்ஸை கொடுத்துட மாட்டாரான்னு நம்ம எல்லாரும் ஆசைப்பட்டிருப்போம். பட் இவர் உண்மையிலேயே இந்த உலகத்துல வாழ்ந்துருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு இவரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஃபுல்லா பாருங்க. 100 days 100 குடி ஸ்டோரிஸ் பார்ட் 4ல இன்னைக்கு டே 8. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான குடி ஸ்டோரிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3rd century அப்ப மாடர்ன் டே டர்க்கில ஒரு வெல்த்தியான கிறிஸ்டியன் ஃபேமிலியில தான் செயின்ட் நிக்கோலஸ் பிறக்கிறாரு. இவர் சின்ன வயசுல இருந்தே அதிகமான கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு மனுஷனா வாழ்ந்து வரது மட்டும் இல்லாம எல்லார்கிட்டையும் ரொம்ப பணிவா நடந்துக்கிறத ஒரு பழக்கமாகவே வச்சிருந்தாரு. இவருடைய அப்பா அம்மா இறந்த பிறகு அவங்க சேர்த்து வச்சிருந்த சொத்து எல்லாத்தையும் தன்னுடைய சொந்த தேவைக்கு செலவு பண்ணாம கஷ்டப்படுற நிறைய ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இவர் செய்யக்கூடிய உதவிகள் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நைட்டு தூங்கும் போது மக்களுக்கே தெரியாம அவங்க வீட்டுக்கு வந்து அவங்களோட சாக்ஸ்ல கோல்டு காயின்ஸ் வச்சு எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவாராம். அண்ட் முக்கியமா இவருக்கு குழந்தைகள்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லப்படுது. ஒரு நாள் இவர் நிறைய மக்களுக்கு தெரியாம ஹெல்ப் பண்றத சில பேர் நோட்டீஸ் பண்ணி ரெட் கலர் ட்ரெஸ்ல பெரிய தாடியோடு இருக்கவர் தான் இந்த உதவிகள் எல்லாத்தையும் பண்றாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. கொஞ்ச நாள்லயே மக்கள் எல்லாரும் செயின்ட் நிக்கோலஸ் தான் இவ்வளவு நாளா நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாருன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இவரை இன்ஸ்பயர் பண்ணி தான் 1930sல கோகோ கோலா கம்பெனி அவங்களோட மார்க்கெட்டிங் கேம்பெயின்ல சாண்டா கிளாஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவருடைய புகழ் உலகம் முழுக்க பரவுது. அண்ட் இன்னைக்கு அந்த செயின்ட் நிக்கோலஸ் தான் நம்ம எல்லாரும் காலப்போக்குல சாண்டா கிளாஸ் ஆகவும் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு யாருக்குமே தெரியாம வந்து கிஃப்ட் வச்சுட்டு போவார்னு நம்பப்படுது. அண்ட் இந்த ஸ்டோரியை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.